from Vijnana Bharatam. Team Vijnana Bharatam along with Team Pushkaram wishes you a very happy Pongal. Pongal, Maattu Pongal, Bogi எல்லாம் மாட்டு பொங்கலுக்கு கொம்பெல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு மாடுக்கு சொன்னேன். Okay, எல்லாம் ஆச்சா? Okay, very good. Now coming back to our episode. In the episode 20th episode. So let us have a recap of last 10 episodes. என்னென்ன நம்ம learnings பார்த்தோம். Story of course we saw கிருஷ்ண லீலாலாம் பார்த்தோம். பாகவதத்துல இந்த கிருஷ்ணரோட சைல்ட்ஹுட் டேஸ் பார்த்தோம். அண்ட் இந்த சைடு வந்து காந்தாரிக்கு இன்னொரு குழந்தைகள் பிறந்தது, குந்திக்கு 5 குழந்தைகள் பிளஸ் கர்ணன் 6 குழந்தைகள் பிறந்தது, இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ நவ் இதுல என்னென்ன லேர்னிங் பார்த்தோம். Let us list them out one by one. First, நம்ம பல்ராமர் பிறப்பு என்னன்னு பார்த்தோம். பல்ராமர் எப்படி பிறக்கிறார்? ஸோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் இஸ் fusion outside the womb and surrogacy. தேவகியும் வசுதேவருக்கும் 7வது குழந்தை ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபீட்டஸை வந்து ரோஹிணி, வசுதேவரோட இன்னொரு ஒய்ஃப் ரோஹிணிக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ரோஹிணியோட ஊம்பில் அந்த குழந்தை அங்கே வளருது. ஸோ இதில் 2 மேஜர் கான்செப்ட். ஒன்று டெஸ்ட் டியூப் பேபி கான்செப்ட், a fusion outside the womb. Second, injecting it another parent, another lady. இவங்க பேரண்டோடது இல்லாமல் இன்னொரு லேடிக்கு இன்ஜெக்ட் பண்ணுறது, தட்ஸ் ரோஹிணி. தேர்ட் வந்து செரகசி, ரோஹிணி கேரியிங் த சைல்டு. தேவகிக்கும் வசுதேவருக்கும் கன்சீவ் ஆகிற சைல்டு, ரோஹிணி கேரியிங் இட். ஸோ இது ஒரு மேஜராக ஒரு லேர்னிங் பார்த்தோம். இந்த லேர்னிங்ஸ் எல்லாமே how intelligent we were, how sophisticated our society was, how advanced we were, இதெல்லாம் தான் லிஸ்ட் டவுன் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், as promised, conspiracy theory. We talked about a conspiracy theory. பூரி ஜெகநாத் டெம்பிள்ல கிருஷ்ணருக்கு எப்படி ஒரு ரோட்டரி டெக்னாலஜியில் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் இருந்திருக்கு. So how Krishna might be a genetically modified superhuman, எப்படி அந்த டெக்னாலஜி இம்ப்ரவைஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் we spent one full episode exclusively for this. இது வந்து என்ன, எப்படியா இருக்க முடியும் அப்படின்னு அதுக்கு ஈக்குவேட் பண்ணோம். அயன்மேனோட ஈக்குவேட் அயன்மேன் மூவியில் மார்வல் அயன்மேனோட ஈக்குவேட் பண்ணோம். நம்ம எப்படி எம்ஐடியில் அந்த மாதிரியே ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இது another learning. இது எல்லாமே வந்து பை இம்பார்ட்டன்ஸ் தான் நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேர்னிங். தேர்ட் வந்து நம்ம இன்னொரு எபிசோட் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஈவெண்ட்டுக்கு பண்ணோம். இஃப் யூ ரிமெம்பர் இட் ரைட், அந்த எபிசோட் வெறும் அது கொண்டு தான் பண்ணோம். என்னன்னா கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் இருக்கச்சு கோபிகைகளோட சாரீஸ் எடுத்து வைக்கிறது அந்த ஈவெண்ட். அதில் நமக்கு மேஜராக என்னென்னா, அஃப்கோர்ஸ் திஸ் ஹோல் சீரீஸ் இஸ் நாட் ஆன் ஃபிலாசபி பட் ஆன் சயின்ஸ். நான் வந்து ஐ டோன்ட் கன்வே ஃபிலாசபி, பட் ஸ்டில் அந்த ஒன் பர்டிகுலர் ஈவெண்ட்டில் இட் இஸ் ஸோ மச் ஃபிலசாபிக்கல், ஸோ மச் லைஃப் லெசன், ஸோ மச் லிபரேஷன் பற்றி பேசுறது. So I had to go wee bit into philosophy. Philosophy டச் பண்ணாமல் அந்த எபிசோட் முடியாது நமக்கு. அந்த எபிசோடில் நம்ம என்ன சொன்னோம், கிருஷ்ணர் என்ன எடுத்து வைக்கிறார், என்ன சொல்கிறார், திருப்பி பழசுக்கே போறேலா அப்படிங்கிற அந்த வேர்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம். அந்த பழசுங்கிறது திருப்பி பழைய வம்பு பேசுறது என்னது. when you want to be oneness with God, be oneness with God. திருப்பி பழசுக்கு அந்த விரதம் இருந்துட்டு எதுக்கு பழசுக்கு போறேன், அதை பற்றி ஒன்று சொன்னோம். அதுக்கப்புறமா ஐடென்டிட்டி கிரைசிஸ் பற்றி பேசினோம். we specifically talked about identity crisis. நம்ம அவளோட பொண்ணு, அவளோட ஒய்ஃபு, இவங்களோட சொந்தம், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் வெறும் நான் தான் கடவுள், அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஐடென்டிட்டி வந்துடுதுன்னா நம்ம எல்லாமே நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்.
எக்ஸாம்பிள், மறுநாள்லேருந்து மாடுகள் நிறைய பால் கறந்தது, பட்டர் நிறைய வந்தது, த பிஸ்னஸ் த்ரைவ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னா த இன்னோவேஷன் தே brought in. நம்ம நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னோவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். இது பார்த்தோம். அந்த எபிசோடும் எக்ஸ்க்ளூசிவா அந்த கான்செப்டுக்குன்ட்டு. ஆல்சோ வி broke த மித். இப்போ கரண்டா ஒரு வெர்ஷன் ஆஃப் தட் ஸ்டோரி இருக்கு. வி broke தட் அண்ட் வி said that's not the real story. நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது நம்ம 2-3 எபிசோட் கிருஷ்ணரை பத்தி பார்க்கறச்சே ரோட்டரி டெக்னாலஜி திருப்பி 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 பார்த்துருந்தோம். why are we considered best in rotary technology அப்படின்ட்டு. நம்ம வந்து we also timeline வச்சே ப்ரூவ் பண்ணோம். we took researcher, he is an astronomy passion இருக்கிற ஒருத்தர் நிலேஷ் ஓக்னு. அவரோட டேட்ஸ் வச்சு நம்ம we bump it up with modern science, modern archaeology science. We bumped it up with that. வீல் வந்து ஐடியலி கண்டுபிடிச்சதப்போ அதுக்கு மச் பிஃபோர் நிலேஷ் ஓக் கொடுக்குற டைமை பம்ப் பண்ணுறச்சே மச் பிஃபோர் நமக்கு வந்து வீல் கான்செப்ட், ரோட்ரி கான்செப்ட் தெரியும். அதில் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வைக்கிற வரைக்கும் தெரியும். டு கீப் த வீல் இன் இட்ஸ் பர்ஃபெக்ட் ஷேப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வைக்கிறது. அதுக்கப்புறமா உரலை சைடில் திருப்பி போட்டு மூவ் பண்ண வைக்கிறது. ஸோ எனிதிங் that is difficult to move can be easily moved when it is rotated. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவார், உரலை தள்ளிட்டும் இழுத்துன்னு போவார் உரலோட. ஸோ அதில் வந்து ஒரு நம்மளோட லேர்னிங்கே என்னென்னா நிறுத்தி வச்சா இழுக்கிறது கஷ்டம், அதையே சைடில் திருப்பி சுற்றின்னு வந்தால் மூவ்மெண்ட் இஸ் ஈஸியர். இந்த அளவுக்கு அத்தனை அல்டிமேட் கிளாரிட்டியோட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு சக்ராசுரன். அவன் வந்து என்ன பண்ணுறான், சக்கர ரூபம் எடுக்கிறான். பட் அவன் கை காலெல்லாம் ஸ்போக்ஸ் ஆஃப் த வீல். இப்போ நம்ம வந்து ஸ்போக்ஸுங்கிற கான்செப்டே தெரியலன்னா வி கேன் ஹாப்பிலி சே இப்படி சுத்தின்னு இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ அந்த சக்ராசுரன் இப்படி சுத்தின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை, நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹி இஸ் ஹோல்டிங் இட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ his body becomes a reinforcement அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு முன்னாடி பண்ணிட்டோம். பிகாஸ் we were preparing for a biggest conspiracy theory, that is பூரி ஜெகநாத். அதுதான் ரோட்டரி டெக்னாலஜியோட ஹைட்டு. அந்த எபிசோடுக்கு நம்ம லைனாக ரோட்டரி டெக்னாலஜி எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ விச் இஸ் குட் அப்படின்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே வரோம். So this is one of the major learning. அடுத்தது மேப்பிங் ஆஃப் த டெரைன். நம்ம என்ன சொல்கிறோம், கிருஷ்ணர் வந்து முதல்ல பிருந்தாவன் அங்கே இருக்க. தென் ஹி மூவ் டு கோகுலம். அங்கே அதுக்கப்புறமா யமுனா நதிக்கரை எப்படி இருக்கு, அங்கே வந்து என்ன மாதிரி டெரைன் இருக்கு, எப்படி கவ் ஹர்டிங்கில் ஹவு த ப்ராடியூஸ் வில் பி எஃபிஷியன்ட் அண்ட் ஆப்டிமல் எப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னா நம்ம ஒரே பேட்சை ஹர்ட் பண்ணாமல் வி ஹேவ் டு கீப் மூவிங், அப்போ தான் இட் வில் பி ஆப்டிமல். அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறோம். நம்ம பிருந்தாவன் டு கோகுலம் மூவ் பண்ணுறது எதுக்குன்னா க்ரீனர் பேட்ச்க்கு அப்படின்ட்டு. ஸோ இது மேப்பிங் ஆஃப் த டெரைன். அதுக்கப்புறமா இன்னொரு எபிசோட்லேயும் நம்ம மேப்பிங்கை பற்றி பேசுகிறோம். என்னன்னா ஜராசந்தா கிருஷ்ணரோட சண்டைக்கு வரார். அவருக்கு என்ன, அவரோட பொண்கள் விடவாயிட்டாங்கிறதுனால அந்த ஒரு இமோஷன்ல ஜராசந்தன் வந்து கிருஷ்ணரோட சண்டைக்கு வரார். அப்ப வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற மகதாவும் உத்தரப்பிரதேஷ் எண்டில் இருக்கிற மதுராவும், உத்தரப்பிரதேஷ் ஹரியானா அந்த ஏரியால இருக்கிற மதுராலேருந்து கிருஷ்ணர் மொத்த மதுரா மக்களை யாதவா கிளானை தூக்கிட்டு துவாரகா விச் இஸ் இன் குஜராத், அரேபியன் சீயோட பார்டர்ல இருக்கு, கோஸ்ட் ஆஃப் அரேபியன் சி, அங்க ஐஷன் வரார். ஸோ நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தா we know that they have mapped the terrain, they have mapped water எங்க இது land எங்க முடியாது, வாட்டர் எங்க ஆரம்பிக்குது,
இந்த ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கு, டெரெயின் மேப்பிங் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு லேர்னிங். திஸ் மைட் லுக் ஸ்மால், பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேர்னிங். பிகாஸ் மேப்பிங் எனக்கு எந்த ஊர்னே தெரியாது, அப்படி இல்லாமல் தே வேர் வெரி கிளியர் அண்ட் வேர் தே நீட் டு கோ. எத்தனையோ இடம் இருக்குச்சு, why did he go to Dwaraka? பிகாஸ் அந்த மொத்த ஏரியா மேப் பண்ணி வாட் இஸ் அ சேஃபர் பிளேஸ் தெரிஞ்சு போயிருக்கார். ஸோ மேப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேர்னிங்ஸ். அது ஒன்று பார்த்தோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் மீட்டியராலஜிக்கல் ஈவெண்ட்ஸ். கோவர்தனகிரி அதை பற்றி பேசச்சே நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஈவெண்ட்டை சொன்னோம். என்னன்னா கோவர்தன், அந்த மலை கோவர்தன் வந்து கிளவுட்ஸ் வரச்சே அப்படியே அதை பிடிச்சு அதுக்கிட்ட கெஞ்சி கேட்டு மழையா பொழிய வைக்கிறது அப்படின்ட்டு சொல்றதாக பார்த்தோம். நமக்கு அதுக்கு ஈக்குவலண்ட் என்ன பண்ணோம், சிரப்பூஞ்சி. சிரப்பூஞ்சியில் எப்படி ஏன் அவ்வளோ நிறைய மழை பெய்யுதுன்னா, அந்த மலை வந்து டிராப்ஸ் த கிளவுட் இதை தாண்டி போக விடாம பண்றதுனால அங்கேயே மழையா பெஞ்சு விடுறது. ஸோ இதை மாதிரி தான் கோவர்தனகிரி இருந்திருக்கு. மீட்டியராலஜிக்கலி we know how things work. சொல்றது எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம. இப்போ வந்து இப்போ மார்கழி தை இந்த டைம் வெதர் வந்து சில்லுன்னு இருக்குன்னும் சொல்லலாம், இல்லைன்னா குளிர் நடுக்குதுன்னு சொல்லலாம், இல்லை அப்படி ரொம்ப முடியல அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நம்ம சொல்றது எப்படி வேணாலும் சொல்லலாம், பட் த லாஜிக் ரிமைன்ஸ் த சேம். குளிர் நடுக்குதுன்னு சொன்னாலும் சில்லுன்னு இருக்குன்னு சொன்னாலும் இட் இஸ் கோல்ட் அண்ட் குட் அவுட் சைட். அதே கான்செப்ட் தான். அது வருஷம் அந்த கோவர்தன் வந்து கிளவுட் கிட்ட கெஞ்சி வருஷமா வர வச்சிருத்தோன்னு சொன்னாலும், கோவர்தன் அந்த மலை வந்து ட்ராப் பண்ணி மழை வர வச்சதுன்னு சொன்னாலும் எல்லாம் த கான்செப்ட் இஸ் த சேம், பேஸ் ஒன்று தான். ஸோ நம்ம this shows that we were well aware of the meteorological events. எங்க மழை வரும், எப்படி வரும், எதனால வரும், ஒரு மலையடி வாரத்துல இருந்தா நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், இத்தனையும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அது அதுல தெரியுது. நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு யமுனா நதி எப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் செட் தட் யமுனா இஸ் அ டார்க்கர் ரிவர் அண்ட் கங்கா இஸ் அ ஃபேரர் ரிவர். நம்ம உடனே வந்து ஸ்கின் கலர் டிஸ்கிரிமினேஷன், நோ 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 நோ, இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். யமுனா வந்து நிறைய இந்த பிளாக் சாயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது, கங்கா வந்து கிளேசியர்லேருந்து அப்படியே வந்துடுறது, அதனாலதான் கலர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ வென் த வாட்டர் இஸ் டார்க் யூ டோன்ட் நோ வாட் லைஸ் அண்டர்நீத். யமுனால பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபானா இருக்கு, அந்த லிஸ்ட் கொண்டு வராங்க. காளிங்க நர்த்தனம், காளிங்கா அந்த ஸ்னேக், இதெல்லாமே லிஸ்ட். என்ன அது வந்து அதனோட பாய்சன் அந்த இடத்தையே அந்த தண்ணியே பாய்சன் ஆக்குறது. ஸோ இட் இஸ் அ லேர்னிங் தட் பாய்சன் இஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ பார்த்துக்கோ. அஃப்கோர்ஸ் இதை படிக்கிறவங்க தப்புன்னு போக மாட்டாங்க, ஒரு யோசனையோட தான் போவாங்க. அதுல பாகவதத்துல அதை ஒண்டி சொல்லலை, அந்த மாதிரி நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் தட் இஸ் தேர் டெரிட்டரி, they don't want to let go அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேர்சஸ் வருது. அப்படின்னா அங்க நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து லிஸ்டிங் டவுன் த ஃபானா இன் யமுனா ரிவர், அது ஒரு இது பார்த்தோம். இதெல்லாம் வந்து people who are not interested in biology might think, oh why, what's special, but realistically நமக்கு வந்து it is said that there are millions of fauna that we haven't named it or listed it. இன்னும் அந்த மாதிரி நிறைய unidentified இருக்குன்னு ஒரு தியரி சொல்றது. அப்படி இருக்கிறச்சே நம்ம அங்க பேசிக் என்னென்ன பாய்சனஸ் என்ன அந்த மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணணும். that's by itself is a science. that's one thing. ஃபைனலி நம்ம வந்து கிருஷ்ணரை முடிச்சுட்டு இந்த சைடு நம்ம வரோம் மகாபாரதத்துக்கு. காந்தாரிக்கு 100 குழந்தைன்னு பேசுறோம், 101 ஆக்சுவலா பொன் குழந்தையோட சேர்த்து 100 குழந்தை, 101 சில்ட்ரன். அப்படின்னா அவளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஃபீட் ஒரு ஃப்ளஷ் மாஸ் ஃப்ளஷ் வந்து அவளோட ஊம்லேருந்து வருது. அதை வந்து வியாசர் 101 பிச்சு போட்டு அந்த அதுல கீ தடவி கீயை ரொப்பி வைக்க சொல்றாரு. கீனா என்ன, கீன்னா நம்ம கீன்னு எடுத்துக்கூடாது, டென்சர் லிக்விட்.
நம்மளோட amniotic fluid is denser than water. அந்த மாதிரி amniotic fluid மாதிரி externally made, artificially made fluid ரொப்பி அதுக்குள்ள இந்த இதை போட்டு அதுக்கு உயிர் கொடுக்குறார். This is similar to cloning, concept of cloning. அதுலயும் cloningலயே இப்போ நம்ம வந்து rudimentary லெவல்ல தான் இருக்கோம். We are novice in cloning. பட் அந்த லெவல் ஆஃப் cloning என்னன்னா ஜெண்டர் டெசிஷன் எடுக்க முடியாது. 100 children கடைசி சைல்டு அதுல கடைசி சைல்டுக்கு ஒரு இன்குபேட்டருக்குள்ள போடுறச்சே காந்தாரி கேட்குறா எனக்கு ஒரு பொன் குழந்தை வேணும்ன்ட்டு. ஸோ அதையும் 2 பீஸா பிச்சு 2 இதுல போடுறா, 1 பொண்ணாவும் 1 பையனா. ஸோ 100 பையன் ஒரு பொண்ணு அவளோட விஷுக்கு ஏத்த மாதிரி பிறக்குது. ஸோ they were advanced and sophisticated in their technology that they can decide on the gender too. They can alter the gender. என்ன ஜெண்டர் வேணுமோ அந்த ஜெண்டருக்கு. ஸோ டிஷ்யூ கல்ச்சர், cloning, இந்த கான்செப்ட் எல்லாம் இப்போ நமக்கு நோவோ ஸ்டேஜில் இருக்கிறத அவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த 7 தான் நமக்கு மேஜர் லேர்னிங். இதை தவிர்த்துன்னா கொஞ்சம் அங்க இங்கன்னு பார்த்தா ஃபியூ ஆஃப் த லேர்னிங்ஸ் இருக்கு நமக்கு. War strategy. How should a king be? King or a ruler or the one who's leading the community or society, how should he be? அவங்க ஈகோவை எடுத்து வச்சுட்டு வாட் இஸ் குட்னு பார்க்கணும். அது ஒன்று பார்த்தேன். என்னன்னா கிருஷ்ணர் கடைசியா ஜராசந்தன் வரச்சே கிருஷ்ணர் எல்லாத்தையும் மதுரால இருக்கிற எல்லாரையும் அழிச்சுட்டு துவாரகாக்கு ஓவர் நைட்ல போயிடுறார். He know very well that மதுரா டு துவாரகா ஓடினா அவரை வந்து கோழைன்னு சொல்லுவாங்க. He is well aware of it, trust me, he is well aware of it, but doesn't matter. தேவை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பட் spillage of lives, spillage of blood is not accepted. So அவரோட focus, a leader's focus should be on his or her citizens. நம்மள என்ன சொல்லுவா, நம்ம என்ன, நோ 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 சிட்டிசன்ஸ்க்கானது தான். அதை வந்து கிளியரா அதுல எக்ஸ்பிளைன் பண்ற. ஸோ ஆனானப்பட்ட கிருஷ்ணரே ஓடிட்டார். ஓடுறது என்ன ஓடுறது, நமக்கு உயிரை விட ஒரு இன்னசென்ட் லைஃப்ஸை விட என்னோட ஈகோ முக்கியம் இல்லை. தட்ஸ் த கிளாரிட்டி ஹி கிவ்ஸ் தேர். அது ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபன்னு பார்த்தா அவியல் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அவியல்ங்கிற கான்செப்ட் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு ஃபோக்லோர் பார்த்தோம், விச் வி ஆல் லவ்ட். அதுக்கப்புறமா ஸ்லைட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பரமாத்மா ஜீவாத்மா பார்த்தோம், அது என்ன அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமா ஃபைனலி லாஸ்ட் எபிசோட்ல வி ட்ரா பேரலல் டு ஆண்டாள், ராதா, மீரா. அண்ட் எப்படி இது எல்லாமே ஒண்ணுதான், நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிறது எப்படி, இந்த ஒரு இதை பார்த்தோம். இது எல்லாம் தான் இந்த லாஸ்ட் 10 weeksல லேர்னிங். நம்ம வந்து why are we doing the recap அப்படின்னா நம்ம மாட்டுக்கு சொல்லிட்டே போயிட்டோம்னா what did we learn மறந்து போயிடும். நம்ம இந்த சீரீஸ் பண்றதே how scientific we were அப்படிங்கிறதுக்கு, how advanced we were அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்பப்போ we are doing a recap just to refresh your memory. அதனால இது வந்து once in a while such recaps will happen. And from next week onwards திருப்பி நம்ம மகாபாரதம் லேர்னிங்ஸ்ல போறோம். Thank you.